வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டம் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கடைசி படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கேன். இந்த இடத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸும் இருக்கான்னு தான் நான் நினைச்சேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் கன் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த புது யூனிவர்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அதுக்கு நடுவில் என்ன போஸ்ட் கிரெடிட்ஸ் வைக்க போகிறாங்கன்னு நினச்சா ஒரே ஒரு சின்ன மிட் கிரெடிட்ஸ் மட்டும் இருக்குது, போஸ்ட் கிரெடிட் கிடையாது. பட் அதேமாதிரி சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தோட எண்டிங்கில் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த பக்கம் நம்ம அக்வாமேன் சொல்லி லைக் ஹி கான் வித் பேங்க் அப்படின்னு சொல்ல ஒரு மைக் ட்ராப் மொமெண்ட்டை போட்டு எப்போதுமே நான் தான் கெத்துங்கிற மாதிரி ஆக்சுவலாக ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் என்ன மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் இந்த டிசியை பாதிக்க போகுது அண்ட் கண்டிப்பாக இந்த அக்வாமேனா நம்ம ஜேசன் மாமாவா கண்டினியூ பண்ணுவாரா இல்லையாங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட எண்டிங்கை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட பேசிக் கான்செப்டே ரெண்டு பிரதர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு பாச போராட்டம்னு சொல்லலாம். பாசம் கூட இல்லை, போராட்டம் சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பிரதர்ஸ் ரெண்டு விதமான ஜென்ரேஷனில் சண்டை போட்டிருப்பாங்க. ஒன்று நம்ம அட்லனோட தம்பி கார்டாக்ஸ் வந்து பழங்காலத்தில் ஏன்ஷியன்ட் டைமில் அவருக்கான தனி கிங்டம் வந்து பற்றின ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் கிடைக்கப்பட்ட ஒரிச்சால்காம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு வித்தியாசமான எலிமெண்ட்டை அவர் அதிகமாக யூஸ் பண்ணி தன் நாட்டு மக்களே கிட்டத்தட்ட ஜாம்பிஸாக மாற்றி விட்டுருவார். ஸோ அதிக பவர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்போதுமே அந்த ஒரிச்சால்காம் அதை பற்றின கன்சியூம் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அதனால கிரீன் ஹவுஸ் கேஸ் மூலியமாக அந்த உலகமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ தான் தம்பி இந்த மாதிரி தறிக்கெட்டு போயிட்டு இருக்கானேன்னு சொல்லி அட்லன் இறங்கி ஒரு மிகப்பெரிய போர் நடத்தி டார்க் மேஜிக்கை கையாண்டு இருக்க அவருடைய தம்பியை தன்னுடைய பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு ராயல்டி பிளட்டை யூஸ் பண்ணி கர்ஸ் பண்ணிருப்பாரு, சாபத்துக்குள்ளாக்கி இருப்பாரு. அந்த சாபம் மூலியமா இந்த பக்கம் நம்ம நெக்ரஸோட மொத்த கிங்டமுமே ஐஸ்ல அடைக்கப்பட்டிருக்கும். அதுதான் இப்போதைக்கு அண்டார்டிகாவா இருக்குங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். மிச்சம் மீது இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா ஒரிச்சால்கமே எடுத்து இப்போதைக்கு அட்லாண்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டோர் பண்ணி மற்றவங்க கண்ணில் இருந்து மறைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா இது நார்மலா பெட்ரோல் டீசல் பர்ன் பண்ணி உருவாக்குற அந்த கிரீன் ஹவுஸ் கேஸோட அதிகமான கிரீன் ஹவுஸ் கேஸை உருவாக்கும். லிட்டரலா அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அட்லன் அதுக்கப்புறம் இறந்து போக அவரை ஃபாலோ பண்ணி வந்த ரெண்டு பிரதர்ஸ் நம்ம அக்வாமேன் அண்ட் ஆம், அதாவது ஓஷன் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேருமே சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அக்வாமேன் 1ல ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையோட எண்ட்ல இந்த பக்கம் நம்ம அக்வாமேன் ஆர்மை டிஃபீட் பண்ணி ஃபிஷர்மேன் கிங்டம் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. ஏன்னா ஃபிஷர்மேன் கிங்டமோட லீடரா இருந்தவரை இந்த பக்கம் ஓஷன் மாஸ்டர் தான் போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலா இவன் எங்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி இவனை டெசர்டஸ் ஐலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க, லிட்டரலா குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. பட் அதை பத்தி நம்ம அக்வாமேனுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஸோ அவர் அவருடைய ஒய்ஃப் அண்ட் குழந்தைகள் கூட சந்தோஷமான ஃபேமிலி மேன் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அவருக்கு எப்படி கிங்கா இருக்கிறதுங்கிறது தெரியல. தன்னுடைய பையன் கூட அப்பப்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் பையனுக்கும் தன்ன மாதிரி அந்த மீன்கள் கூட பேசுற பவர் இருக்க விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம உலகத்துல குளோபல் வார்மிங் எகிரிட்டு இருக்கு. நார்மலா மனுஷங்க ஏற்படுத்துற அந்த குளோபல் வார்மிங் கிட்டத்தட்ட அட்லாண்டிஸ் முத கொண்டு பாதிக்குது. அடுத்த பிளேக் இந்த சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ் கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளேகா சொன்னது ஆப்வியஸ்லி பொல்யூஷனை தொடர்ந்து இப்போதைக்கு குளோபல் வார்மிங் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அட்லாண்டிஸ்குள்ளேயுமே கொண்டு வந்துட்டு இருக்கு. பட் என்ன பண்ணாலும் நம்ம கண்டிப்பா சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ் கூட போருக்கு போகக்கூடாது. சர்ஃபேஸும் அட்லாண்டிஸும் ஒற்றுமையா தான் இருக்கணும். அவங்க கூட போருக்கு நம்ம போகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த அட்லாண்டிஸை இப்போதைக்கு நம்ம அக்வாமேன் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது போன படத்துல நம்ம பிளாக் மண்டா தப்பிச்சிருப்பார்ல. ஸோ அவரை காப்பாத்தின ஃபின் எப்படியாச்சும் அட்லாண்டிஸை கண்டுபிடிச்சே தீரணும். அட்லாண்டிஸ்ல இருந்து மறைஞ்சு போன நகரம் அண்டார்டிகா கீழே இருக்கு. ஸோ அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி இந்த பக்கம் ஃபின் ஒரு மிகப்பெரிய குழுவை அமைச்சு நம்ம பிளாக் மண்டா கூட ஒன்னா சேர்ந்து அண்டார்டிகாவை நோண்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பிளாக் ட்ரைடன்ட்டை நம்ம பிளாக் மண்டா கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பிளாக் ட்ரைடன்ட்ங்கிறது அந்த கார்டாக்ஸோட ஸ்பிரிட்டே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இதை ஒன்னா சேர்க்கறது மூலியமா அந்த ஸ்பிரிட் அன்லீஷ் ஆகி யார் இதை கையில் வச்சிருக்காங்களோ அவங்கள கண்ட்ரோல் எடுத்துரும். அந்த வகையில் இந்த இடத்துல பிளாக் மண்டாவோட அந்த வெஞ்சன்ஸ் அந்த பழி வாங்குற எண்ணத்தை ஒரு துருப்பு சீட்டா யூஸ் பண்ணி கார்டாக்ஸ் அந்த நெக்ரோ கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மண்டாவை கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. அவர் மூலியமா திரும்ப அந்த உலகத்துக்கு எஸ்கேப் ஆக பிளான் பண்றாரு. பிளாக் மண்டா இந்த மாதிரி இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்கிற விஷயம் அக்வாமேனுக்கு தெரிய வர ஆப்வியஸா ஒரு அட்லாண்டிஸோட கிங்கா அவன் பிளாக் மண்டாவை தடுத்து தான் ஆகணும். பட் இந்த முறை அவன் சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி பிளாக் மண்டாவை ஹையர் பண்ணது ஆப்வியஸா ஓஷன் மாஸ்டர். ஸோ தன் தம்பிக்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி அடைச்சு வைக்கப்பட்டிருக்க அந்த தம்பியை வெளில கூட்டு வந்து பிளாக் மண்டாவை தடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நடந்த ஒரு சண்டையில தான் பிளாக் மண்டா கிட்ட நெக்ரஸ் எனர்ஜி இருக்குங்கிற விஷயம் நம்ம ஆர்முக்கு தெரிய வருது. ஸோ அவர் அந்த பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்ல இந்த நெக்ரோ கிங்கை வெளியில கொண்டு வரதுக்கு ராயல்டி பிளட் தான் வேணும். அந்த பிளட்டை வச்சு தான் நம்ம அட்லான் ஆக்சுவலா அந்த கிங்கை அடைச்சிருப்பாரு. அந்த ராயல்டி பிளட் ஆப்வியஸா நம்ம அக்வாமேன் கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஓஷன் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரோட அம்மா குயின் அட்லானா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அக்வாமேனோட குழந்தை உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க முன்னாடியே ஆப்வியஸா பிளாக் மண்டா உள்ள போது சம்பவம் செஞ்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாரு. ஸோ குழந்தைய காப்பாத்தி ஆகணும். அதே சமயத்தில் ஆப்வியஸா அந்த கிங்கையுமே தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த நெக்ரஸ் கிங்டம் இருக்க இடத்துக்கு போறாங்க. ஸோ டெக்னிக்கலா ஒரிஜினல் வெர்ஷன் படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பிளாக் மண்டா அந்த குழந்தைய கொன்று பாருங்க. அந்த பிளட்டை யூஸ் பண்ணி தான் நெக்ரஸ் கிங்கை வெளில கூட்டு வந்து ஃபைனலா நெக்ரஸ் கிங் கூட ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கிற மாதிரி தான் பிளானிங் இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் ஆப்வியஸா அந்த டெஸ்ட் ஆடியன்ஸ் யாருக்குமே பிடிக்காம போக இதுக்காகவே தனி ஒரு ரீஷூட்லாம் போயிருக்கான். அந்த குழந்தைய வந்து கொல்லாம அவங்கள காப்பாற்றுற மாதிரியும்
நம்ம அக்வாமேனோட அந்த பிளட்டை யூஸ் பண்ணி தான் அந்த நெக்ரஸ் கிங்கை வெளில கொண்டு வர மாதிரியும் கதையை மாற்றி எழுதியிருக்காங்க. அதனால தான் ஃபைனல் ஃபைட்டுங்கிறது நெக்ரஸ் கிங் கூட நடந்தே இருக்காது. அவர் வந்தாரா செத்தாராகிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஒரிஜினலாக நெக்ரஸ் கிங் கூட ஒரு மிகப்பெரிய சண்டையை நடக்கிற மாதிரி பிளான்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பிளாக் மேண்டா கிட்ட இருக்க அந்த நெக்ரஸ் ஸ்பிரிட்டை பிரித்து நம்ம ஓஷன் மாஸ்டர் மீராவையும் அவ குழந்தையும் காப்பாற்ற மாதிரி சீக்வன்ஸ் எழுதியிருப்பாங்க. அது ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட். ஏன்னா போன படத்தில் அந்த மீரா டெக்னிக்கலாக ஓஷன் மாஸ்டரை தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போதைக்கு நம்ம அக்வாமேன் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கும் போது அதை மன்னிச்சு அண்ணனோட குழந்தைய தான் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சூப்பராகவே எழுதியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் ஆக்சுவலாக ஓஷன் மாஸ்டரை டேக் ஓவர் பண்ணிடும். அண்ட் நடந்த ஃபைட்டில் ஆப்வியஸாக நெக்ரஸ் கிங் வெளியில் வர இந்த இடத்துல ஆர்ம் எப்போதுமே நெக்ரஸ் ஸ்பீடில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஓஷன் மாஸ்டரை அக்வாமேன் பேசி திருத்துவார். உடக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக கிளீஷியவான வந்து ஒரு ஸ்பீச் தான். பட் அதில் இந்த பக்கம் ஓஷன் மாஸ்டர் அந்த பிரதர்லி பாண்டிங்கோட திருத்துற மாதிரி அந்த சீக்வன்ஸை முடிச்சிருப்பாங்க. பிரதர்னு எனக்கு கூப்பிடாதுன்னு சொன்ன ஓஷன் மாஸ்டர் ஃபைனலாக பிரதர்னு சொல்லி அந்த சீக்வன்ஸை முடிக்கிற மாதிரி அமைச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளாக் ட்ரைனட்டை கையில் வாங்கின அக்வாமேன் அதை வச்சு இந்த பக்கம் நெக்ரஸ் கிங் அழிக்கலாம்னு சொல்லி அவன் பக்கம் தூக்கி போட அதை இந்த பக்கம் நம்ம நெக்ரஸ் கிங் கையில் எடுத்துடுவாரு. அந்த இடத்துல அக்வாமேன் தன்னுடைய அட்லன் உருவாக்கின அந்த ட்ரைடண்ட்டை வச்சு அந்த பிளாக் ட்ரைடண்ட்டை உடைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக பிளாக் ட்ரைடண்ட்டை விட அட்லன் உருவாக்கின அந்த ட்ரைடண்ட் பவர்ஃபுல் தான். பட் அதுக்கு எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது. ஐ மீன் அட்லீஸ்ட் இது வரைக்கும் இல்லைங்கிறவங்க தான் சொன்னாங்க. ஸோ இருக்க பவரை அது மோஸ்ட்லி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் இந்த பிளாக் ட்ரைடண்ட்டை அது கம்ப்ளீட்டாக நொறுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பட் பிளாக் ட்ரைடண்ட் உடஞ்சா நெக்ரஸ் கிங் செத்துருவாரா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை அவங்க எங்கேயுமே சொன்ன மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே ரஷ் பண்ணி தான் ஃபைனலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த உடச்சவன் செத்துறான் அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல பார்த்துருக்காங்க. ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் என்ன மாதிரி படம் இருந்துச்சுன்னு தெரியல. ரிலீஸ் த ஜேம்ஸ் வான் கட்ரா அப்படின்னு கேட்டால் தான் உண்டு நினைக்கிறேன். ஏன்னா படம் பல ரீஷூட்டிங்குள்ளே போய் பல முறை எண்டிங் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இது ஒரு சுமாரான எண்டிங். சுற்றி இருக்க எல்லாமே இடிஞ்சு விட அந்த இடத்துல நம்ம பிளாக் மேண்டாவை ஆக்சுவலாக இந்த அக்வாமேன் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பற்றி அமைச்சிருப்பாங்க. என்னதான் தான் பிள்ளையை கொல்ற மாதிரி வந்தாலும் தான் அப்பாவை அவன் குத்தி ஹர்ட் பண்ணி இருந்தாலும் ஃபைனலாக ஒரு கம்பேஷனோட ஒரு கிங் மாதிரி இந்த பக்கம் நம்ம அக்வாமேன் யோசிச்சு பிளாக் மேண்டாவை காப்பாற்ற வந்திருப்பாரு. ஏன் தான் தம்பியே இந்த மாதிரி ஒருத்தனை கொண்டு இருந்தாலும் இப்போ நல்லவனா தருது இல்லையா, அதே மாதிரி பிளாக் மேண்டாவும் நல்லவனா திருது வாங்குற நம்பிக்கையில் தான் காப்பாற்ற வந்திருப்பாரு. அந்த பிளாக் மேண்டா கை கொடுத்துருந்தா தான் நான் காண்டாகியிருப்பேன். பிளாக் மேண்டா நான் ஒரு வில்லன்டா கோயில எங்கள் அப்பாவை கொண்டவன நான் எப்பரா மன்னிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல இறக்குறாம தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டான்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான் அவர் கடை முடிஞ்சது. இந்த இடத்துல அக்வாமேன் இதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் நம்ம யூஸ் பண்ணி கிரீன் ஹவுஸ் கேஸஸை எமிட் பண்ணி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக நாமளே பிளான் பண்ணி இருந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நாம ஏன் இந்த மாதிரி சர்ஃபேஸ் டிவலர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம்? நம்மளோட அவங்க இந்த உலகத்தை கம்மியாக தான் அழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை சார்ந்தவனே நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளுக்கு எதிராக நிற்கும் போது நாம கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ஃபேஸ் டிவலர்ஸ் கூட சண்டை போடக்கூடாது. நாம ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறது தான் நல்ல விஷயங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு அட்லாண்டிஸை வெளி உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், ஒரு முக்கியமான டைலாகை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிங்ஸ் வில் ஆல்வேஸ் பில்ட் பிரிட்ஜஸ் சொல்லி இந்த ஒரு டைலாகை இதுக்கு முன்னாடி அந்த வல்கனோ எரிமலை இருக்க இடத்துல காட்டுக்கு நடுவில் அக்வாமேன் கிட்ட ஆர்ம் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிங்ஸ் வில் ஆல்வேஸ் பில்ட் பிரிட்ஜஸ். ஸோ அது வந்து லிட்டரல் பிரிட்ஜஸ் கிடையாது. இந்த மாதிரி அக்வாமேன் ஆக்சுவலாக சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸுக்கும் அட்லாண்டிஸ்க்கும் இருக்க ஒரு காமன் பிரிட்ஜ். அக்வாமேனே இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜாக தான் ஆக்ட் ஆகியிருக்காரு. ரெண்டு உலகங்களுமே இணைக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ரெசென்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய கிங்காக இருக்காருங்கிறத தெளிவாகவே காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எங்கேயுமே அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ படம் பார்த்து நீங்கள் அந்த டைலாக்ஸை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஃபைனல் எண்டிங்கில் அக்வாமேனே ஒரு பிரிட்ஜாக தான் இந்த இடத்துல இருக்காங்கிறத உணர முடியும். அதில் எந்த ஒரு சீக்வன்ஸுமே ப்ளே ஆகாத போது இந்த எண்டிங் நிறைய பேருக்கு சென்ஸ் மேக் பண்ணியிருக்காது. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் படி ஆக்சுவலாக இதை தான் அவங்க உணர்த்த ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபைனலாக அக்வாமேன் இந்த அட்லாண்டிஸோட கிங்னா தான் இந்த அட்லாண்டிஸோட ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மெடிக்கலாகவும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது மற்றவங்க கண்ணிலிருந்து மறைஞ்சிருக்க ஒரு நாட்டை வெளியில் கொண்டு வந்து டெக்னிக்கலி அட்வான்ஸாக இருக்கிறதுமே தாண்டி நம்ம நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி நான் சொல்கிறது எக்ஸாக்டாக அந்த பிளாக் பேந்தர் எண்டிங் மாதிரி ஃபீல் ஆகல. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதை தாண்டி அயன்மேன் எண்டிங் ஸ்டைலில் ஐ எம் அக்வாமேனுங்கிற மாதிரி ஒரு மைக் ட்ராப் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ என்னதான் ஐ எம் அக்வாமேன் சொல்லி 100 தடவை சொன்னாலும் டிசியூக்குள்ள நீ அக்வாமேனாக இருக்கிறப்பா வேண்டாமாங்கிறத அந்த ஜேம்ஸ் கன் தான்ப்பா முடிவு பண்ணணும். பட் எனிவேஸ் இந்த இடத்துல படம் பார்த்த நிறைய பேருக்கு இவர் தாண்டா அக்வாமேனுங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டோட ஒரு ஹாப்பி நோட்டோட தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மேபி சொல்ல முடியாதுங்க ஜேம்ஸ் கன் இவரே அக்வாமேனை கூட கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா சில முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்கிற மாதிரி தான் ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. அதை என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். மேபி தேர்ஸ் அ ஹை பாசிபிலிட்டி இவர் அக்வாமேனவே வரலாம். அப்படி இல்லைனா இவரை லோபோவா கூட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பட் ஜேசன் மாமாவை என்னை பொறுத்தவரைக்கும் டிசிக்குள்ள இருப்பாரு தான் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கீழே காமிப்படுங்க. அதை தோணுது மிட் கிரெடிட் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த நடுவில் ஒரு அட்வென்ச்சர் போயிருப்பாங்களா, அந்த அட்வென்ச்சரில் ஒரு கரப்பாம்பூச்சியை பிடிச்சி இந்த நகர மக்கள் சாப்பிடக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய ஒரு இறால், இது தண்ணிக்குள்ள இறால் இருக்க மாதிரி தரையில் இருக்கிற இறால் தான் இந்த காக்ரோச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி நம்ம ஓஷன் மாஸ்டரை சாப்பிட வச்சிருப்பாரு. ஸோ ஃபண்ணுக்காக தான் கலாய்க்கிறதுக்காக தான் பண்ணுவார்னு நான் நினைச்சேன். பட் உண்மையிலே அக்வாமேன் ஆக்சுவலாக காக்ரோச்சஸ் எல்லாத்தையுமே தரையில் இருக்க இறால் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு போல. அக்வாமேன் அப்படி நினைக்கும் போது ஓஷன் மாஸ்டரும் அதை சாப்பிட்ற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட எண்ட்ல நம்ம ஓஷன் மாஸ்டர் மக்கள், அதாவது தரை மக்களோட அந்த பர்கரை சாப்பிட்டு அந்த பர்கருக்கு நடுவில்
ஓடிட்டு இருக்க ஒரு கரம்பூச்சி வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் முடிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஹிடன் மீனிங்கும் இருக்கு. போன படத்தில் ஆக்சுவலாக இந்த சர்ஃபேஸ் மக்களை எதிர்த்து தான் ஓஷன் மாஸ்டர் அவ்வளோ பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த மக்களை அழிக்கணுங்கிற தாட்டில் தான் அவர் வந்தே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இந்த சர்ஃபேஸ் மக்கள் எல்லாருமே கெட்டவங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு அந்த மக்களோட சாப்பாடை சாப்பிட்டு அந்த மக்களோடய இருக்கும்போது இவங்க நல்லவங்க தான், இவங்களை நான் அழிச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்திருக்கலாம். அதாவது ஓஷன் மாஸ்டர் போன படத்துல இருந்து இப்போதைக்கு எந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப் ஆகி திருந்தி இருக்காருங்கிறத தெளிவாக இந்த ஒரு சீக்வன்ஸ் பர்கர் சாப்பிட்ற சீக்வன்ஸ்லேயே வந்து காமிச்சது நல்லாவே இருந்துச்சு. பட் ஒரு டிசியோட எண்டிங் அதை எப்படியாட ஒரு கிரிஞ்சு காமெடியோட முடிப்பீங்க? ஜஸ்ட் ஆர்ம் உட்காந்து பர்கர் சாப்பிட்றது தான் இந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கடைசி சீனாக யோசிச்சு பாருங்க. இட் ஹாஸ் நோ வேல்யூ வட்டாளுங்க. சீரியஸா அட்லீஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் எப்படி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்போ எல்லாம் அந்த முக்கியமான ஆக்டர்ஸோட சைனோட முடிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன கிரெடிட்டாகவும் போட்டு முடிச்சிருக்கலாம். அதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஹானரபுளாக இருந்திருக்கும்னு சொல்கிறேன். இது கிரிஞ்சாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி போஸ்ட் கிரெடிட் சீனில் பெருசாக ஒன்று உலக அக்வாமேன் டிசிக்குள்ள கண்டினியூவான பெரிய விஷயம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாத்தா மறக்க வைக்கலாம் பட் அந்த அலைக்கு மனு திட்ட விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசாமான விடையில மீட் பண்ணுறேன். ஹேப்பன் கேஸ் வட்டா.